அனைவருக்கும் வணக்கம். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தை உலகமெல்லாம் கொண்டு செல்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற தலைவர் சுந்தரராஜ் பெருமாள் ஐயா அவர்களே, லலிதாம்பிகை சகோதரிகள் நான் தினந்தோறும் தொலைபேசியில் எப்பொழுதெல்லாம் பேசுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர்களிடம் சொல்வது, வள்ளலார் சொல்லுகின்ற அன்பினுடைய உருவமாக நீங்கள் இருவரும் இருந்து கொண்டு இந்த உலகையெல்லாம் ஜோதிட துறையிலே உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உயர்ந்து சிறப்பாக உங்களுடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற வாழ்த்தை சொல்லித்தான் நான் சொல்வது வழக்கம். இப்பொழுது ஒரு அரிய செய்தியை உங்கள் முன் வைக்கிறேன். சுமார் 15 ஆண்டுகள் இருக்கும். ஹரி என்பது மூலமாக பார்த்தீர்களானால் அனைத்தும் அனந்த சயனம்தான். அப்படிப்பட்ட அனந்த சயனத்தின் மூலமாக இருக்கின்ற ஸ்ரீரங்கத்திலே நான் ஒரு கெஸ்டாக அங்கே போயிருக்கிறேன். அப்போது ஜாமக்கோள் ஜாம்பவான் அவர்கள் என்னை மேடையில் பேச வேண்டும் என்று முன்னத்த நாளே தகவல் சொன்னதால் அன்று மதியம் கிட்டத்தட்ட என்னுடைய பேச்சு ஒரு 1.5 மணி நேரம் கேபி முறையினுடைய அறிமுகமும் ஆழமும் குறித்து நான் தகவலை கூறினேன். அதில் ஆழ்ந்து அகன்று நுண்ணிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட ஹரி அவர்கள் இந்த செய்தியை அப்படியே புத்தகமாக வெளியிட்டால் சோதிட உலகத்திற்கு கேபி முறையில் மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று ஒரு வேண்டுதலை செய்தார்கள். அதன் விளைவாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததி குடும்பத்தை சேராதவர்கள் வழியிலே தமிழ்நாட்டிலே முதலில் கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் என்ற ஒரு அழகான நூல் என்னால் எழுதப்பட்டு அது ஹரி ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் வெளிவந்ததே என்னுடைய பேச்சை கேட்டுத்தான் ஒழிய நான் புத்தகம் எழுதக்கூடிய நிலையில் இல்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருக்கும். இன்று என்னுடைய பெயர் உலகம் முழுவதும் செல்வதற்கு அந்த புத்தகம்தான் மூல அடிப்படையாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான சோதிடர்கள் ஆங்காங்கே கேபி முறையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தயங்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழகம் முழுவதும் அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பினையும் வாழ்த்தினையும் இன்று வரை எனக்கு அது வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் மூலமாக விளங்குகின்ற ஹரியை நான் இப்பொழுதுதான் அது என்ன ஊர், அதை துறையூரிலே நேரில் சந்தித்து அங்கே என்னுடைய புத்தகங்கள்லாம் கூட ஹரி ஐயா அவர்கள் அங்கே வைத்திருந்தார்கள். அன்று கூட அவருக்கு வாழ்த்தை மட்டும்தான் நான் சொல்லி, அன்று ரவி ஒரு 100 பேருக்கு மேலே கூட்டம் இருந்ததுனால சரியாக வராதுன்னு விட்டுட்டோம். இன்றைக்கி அவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கேபி முறை உலகெல்லாம் புத்தகம் வழியாக கொண்டு சென்ற பெருமைக்குரிய அந்த ஹரி அந்த புத்தகத்தினுடைய அறிமுக உரையிலே 2 செய்திகளை குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று, கோவை ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையிலே சன்மார்க்க நெறியிலே வள்ளல் பெருமானுடைய வழியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று அரவிந்தரையும் அன்னையும் வணங்கி அந்த தன்னுடைய உரையை செலுத்தினார்கள். அப்படி அரவிந்தரும் அன்னையும் அளவற்ற பக்தியையும் ஆனந்தத்தையும் உடையவர்தான் நமது ஹரி ஐயா அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறேன். 3 பேர்கள் இந்த உலகத்திலே தவ நெறியிலே ஆழ்ந்த வேகமாக போட்டி போட்டு கொண்டு தவத்தை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் நமது பாண்டிச்சேரி அன்னை அவர்களும் அரவிந்தரும். இவர்கள் இருவரும் போட்டி போட்டது யாரோடு தெரியுமா? நமது வடலூர் வள்ளலாரோடு. வள்ளலார் வருகின்ற 1/2/2026 தைப்பூசமும் 3/2/2026 என்ற அந்த அதிசய அறையை ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் முடிந்து 3வது நாள் திறப்பது வழக்கம். அப்படி ஐம்பூதங்களுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் வள்ளலார். அரவிந்தரும் அன்னையும் சமாதி நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகையெல்லாம் தியானத்தை ஒவ்வொரு மனிதனும் கற்று வள்ளலாரை போல வாழ வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டு தவம் செய்தவர்கள்தான் இந்த அன்னையும் நமது அரவிந்தரும். அந்த இருவரின் மீது எல்லையற்ற அன்புடைய ஹரிக்கு உங்கள் அனைவரின் சார்பிலே டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பிலே இந்த பொன்னாடையை பெருத்த மகிழ்ச்சியுடனும் பலத்த கைதட்டலுடனும் நாம் அணிவிக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு முறை இந்த அற்புத மனிதனை நாம் வாழ்த்துவோம்.